நம்முடைய கிருபைகளை நமக்கு தாராளமாய் தருவார். தொடர்ந்து விசுவாச வீரர் பட்டியலில் இன்று கிதியோனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கிதியோன் ஒரு நியாயாதிபதி. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த விடுதலை தேசத்தை அடைந்த பிறகு அந்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள பல காலம் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில அவருடைய அந்த நியாயாதிபதிகளுடைய காலங்கள் கிட்டத்தட்ட 420 வருடங்களுக்கு மேலாக நியாயாதிபதிகள் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தார்கள். ஒரு நியாயாதிபதி போய் மறு நியாயாதிபதி வரும்போது ஜனங்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகி போய் விடுகிறார்கள், மாமிசத்துல விலகி போய் விடுகிறார்கள். ஏன் ஜனங்கள் தேவனுடைய வழியை விட்டு விடுகிறார்கள் என்றால், இந்த உலகத்துல சத்துரு, இந்த உலக அதிபதி முழு பலத்தோட வேலை செய்கிறான். இங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இந்த 32ஆம் வசனத்துல இன்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், தாவீது, சாமுவேல், இப்படி ஜனங்களை நடத்துகிற தலைவர்கள், அவர்கள் நியாயாதிபதியா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம். இவர்கள் அவ்வப்போது தேவனாலே எழுப்பி அனுப்பப்பட்டு இவர்கள் ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிறார்கள். இவர்கள் எல்லோருமே சத்ருவினுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நிற்கிற பராக்கிரமசாலிகள். இந்த கிதியோனை பற்றி நம்ம பார்க்கும்போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இந்த நியாயாதிபதிகளை பற்றி, இந்த கிதியோனை பற்றி நம்ம பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், நீங்க பாத்தீங்கன்னா அந்த 12ஆம் வசனத்துல பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லுகிறது. யாரு இந்த இவர் எப்படின்னா, தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டு நடக்கிற பராக்கிரமசாலி, ஜனங்களையும் தேவனுடைய வழிகளில நடக்க பண்ணுகிற பராக்கிரமசாலி. தேவதூதன் அவரை பார்த்து சொல்லும்போது பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றார். அதற்கப்புறம் நீ உனக்கு இருக்கிற பலத்தோட நீ யுத்தம் செய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம உங்கள் எதிராளி யார் என்பதை கண்டுகொள்ளணும். எதிராளியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல மனிதர்கள் நமக்கு எதிராளிகள் கிடையாது. எந்த மனிதனும் நமக்கு எதிராளி கிடையாது. ஆனா மனிதர்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற இந்த உலகத்தின் அதிபதியை பற்றி நம்ம ஒரு அறிவு இருக்கணும், ஒரு ஞானம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். இங்க இந்த கிதியோனை பற்றி நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா, கிதியோனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, உன்னுடைய சொந்த மாமிசம் தான் உனக்கு எதிராளி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா, இந்த கிதியோனுடைய நாட்களில மீதியானியர் அவருடைய விளைச்சல் எல்லாம் அறுத்துட்டு போயிடுறாங்க. மீதியானியருடைய கையில கர்த்தர் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்துடுறார். அப்படின்னா என்ன? தங்களுடைய சொந்த மாமிசத்துக்கு, அதாவது சொந்த உறவுக்கு, தங்களுடைய உலக உறவுக்கு ஆண்டவர் அவங்கள விற்று போட்டுடுறார். இப்போ இந்த சொந்த மாமிச இச்சைகள் தான் இஸ்ரவேலரை வேட்டையாடிட்டு இருக்குது. இத பாத்தீங்கன்னா, மீதியானியரை பற்றி நம்ம பார்க்கும்போது 6:2 மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வாய்க்காதே போவான். இந்த பிசாசனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? நம்முடைய ஆகாரத்தை எல்லாம் பறிச்சுடுவான். அதாவது ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாம மாத்திடுவான், வசனம் கிடைக்காம மாத்திடுவான்,
தேவனை தேடுகிற சிந்தை இல்லாம உலக சிந்தையினால நிரப்பி விடுவான். இந்த உங்கள் எதிராளியாகிய பிசாசு அவன் முதல் நம்முடைய வாழ்க்கையில எதை குறி வைக்கிறான்னா, நம்முடைய விசுவாசத்தின் மேல குறி வைப்பான். நம்முடைய தேவனுடைய வார்த்தை இல்லாம மாத்திருவான். தேவனுடைய தீர்க்க தரிசனம் இல்லாம மாத்திருவான். தேவனிடத்திலிருந்து ஒரு தெளிவான எச்சரிப்பின் வார்த்தை இல்லாம பிசாசு மாத்திருவான். நம்ம பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நீங்க பாத்தீங்கன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அந்த பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது சத்துருவை பற்றி எழுதும்போது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய எதிராளி யாரு? மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர். இவங்க யாரு? ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். மீதியானியர் யாரு? ஆபிரகாம் கேத்துராளின் வழியாக வந்தவங்க. அமலேக்கு யாரு? ஏசாவினுடைய வழியாக வந்த அவனுடைய வம்சத்தார். கிழக்கத்தி புத்திரர் யாரு? இவர்கள் மோவாபியர், அம்மோன் புத்திரர். இவங்கெல்லாம் இஸ்மவேலர். இவங்கெல்லாம் ஆபிரகாமினுடைய சந்ததி. சொந்த சரீரம், சொந்த உறவுகள். பிசாசு நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுவார். என்ன எழுதுறாரு? 6ஆம் அதிகாரம், அந்த 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எழுந்து எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அங்கே அவர் சொல்லும் போது பிசாசினுடைய தந்திரங்கள் 2 கொரிந்தியர் 2:11 அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 2:11 பாருங்க. அந்த அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அப்போ இங்க என்ன பார்க்கிறோம்? 11, சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரமா வருவான். சத்ருவனுடைய அவனுடைய முறைகள் எப்படின்னா, ரொம்ப ஞானமா, புத்தியா, விவேகமா, இன்னும் பார்த்தீங்கன்னா தந்திரமா காரியங்களை செய்வான். டாக்டிஸா காரியங்களை செய்வான். இப்போ நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இந்த உலகத்துல நம்முடைய எதிராளிகளை நம்ம எப்படியெல்லாம் பிசாசு தன்னுடைய தந்திரமாக வருவான், நம்மிடத்துல வருவாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பிசாசு பாவம், மாமிச இச்சை, உலக சிந்தை, இந்த ரூட்ல தான் அவன் வருவான். ஒண்ணு நேரடியா நம்மளை எதிர்ப்பான், வியாதி, வறுமை, இன்னும் பாத்தீங்கன்னா நேரடியான நெருக்கடிகளை கொடுப்பான். 2, நம்ம சரீரத்துல இச்சைகளை கொடுத்து விபசாரம், வேசித்தனம், பொல்லாத சிந்தனைகளுக்குள்ள நம்மளை கொண்டு போவான். 3, நம்முடைய சொந்த மாமிசமே நம்மை பாவத்துக்கு இழுத்து செல்லும், வழி தப்பி போக பண்ணும். அப்புறம் பாருங்க, உலக இச்சை இருக்கிறது போதாதுன்னு ஒரு திருப்தியற்ற ஒரு நிலைமை. வீட்டுக்கு மேல வீட்டை கட்டுறது, வயலுக்கு மேல வயலை சேர்க்கிறது, ஆஸ்திக்கு மேல ஆஸ்தி சேர்க்கிறது. இப்படி 4 விதத்துல அவன் நம்முடைய வாழ்க்கையில வருவான். காரியத்தின் கடைத்தொகை என்ன? இந்த உலக வாழ்க்கையில தேவ சித்தம் செய்து நம்ம நித்தியத்தை போய் சேரணும். நம்முடைய ஆவி நித்தியமானது, அழியாதது. சரீரம் அழியக்கூடியது. ஆவியினுடைய அந்த அழியாத ஆவி தேவனுடைய அந்த பரலோகத்துல தேவனோடு கூட வாழணும்னு சொன்னா, இந்த உலகத்துல சத்துருவின் தந்திரங்களுக்கு நாம கவனமா இருக்கணும். சத்துருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததில்லை. அவன் எப்படி வருவான்? 1, நேரடியா வியாதி, நெருக்கடியை கொண்டுகிட்டு வருவான். 2, உடல்ல இச்சையை கொடுத்து தாவீது பாவம் பண்ணது மாதிரி பாவம் பண்ண வைப்பான். இன்னொன்று மாமிச இச்சை,
இப்ப பாருங்களேன், பொல்லாத சிந்தனைகள் உருவாகும். விபசாரம், வேசித்தனம் இவைகளை மாமிசத்துல கொடுத்து நம்மை வீழ்த்துவான். கடைசியா பாத்தீங்கன்னா உலக சிந்தை. இந்த உலகமே சதம்னு நம்முடைய வாழ்க்கை மாறிடும். வாழ்நாளெல்லாம் வீட்டுல தங்காம வியாபாரம் வியாபாரம், தொழில் வேலை வேலைன்னு ஓடி 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 தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிடுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சமா சேர்த்தவனுக்கு கொஞ்சமாயும் இல்லை, அதிகமா சேர்த்தவனுக்கு அதிகமானம் அல்ல. வாழ்வதற்கு தேவையான ஆதாரத்தை, வாழ்வதற்கு தேவையான இந்த வாழ்வாதாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. துன்மார்க்கர் கையில இந்த உலகம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கோ கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இப்போ நீங்க தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில இருக்கும்போது இந்த கிதியோனை போல நீங்க பராக்கிரமசாலியா வேலை செய்யணும். நான் வேலை செய்யணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா எதிராளி வெட்டுக்கிளிய போல நமக்கு எதிராக பரவி இருக்கிறான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எதிராளி வெட்டுக்கிளிய போல நமக்கு எதிர பரவி இருக்கிறான். நீங்க பாருங்க, அங்கே மீதியானியரை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்க, 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்தால் என்னோட கூட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அப்போ கிதியோன் கேட்கிறான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த கிதியோன் இந்த ஜனங்களை பார்க்கிறான். அவர்கள் வெட்டுக்கிளிய போல பரவி கிடக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் தேசத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். 2:6-3-4 வசனங்களை பாருங்க. அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி காசா எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து அவர்களின் இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளை ஆகிலும் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போனார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள். இந்த வெட்டுக்கிளி என்ன வேலை செய்யும் அப்படின்னா, விளைச்சலை நாசம் பண்ணும், ஆகாரத்தை நாசம் பண்ணும், விளைநிலத்தை நாசம் பண்ணும். நம்முடைய அன்றாட அலுவலில் நம்முடைய ஜெப நேரத்தை முதல்ல களவாடுவான். நமக்கு ஆகாரம் கிடைக்க விடாம விதையை நாசம் பண்ணுவான். விதையை நாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, விதையை நாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவன் நம்ம தேசங்கள்ல குடியிருக்க விடாம கெபிகள்ல கொண்டு போய் சேர்த்துருவான். அதாவது நம்முடைய அன்றாட அலுவல்களை செய்ய விடாம நெருக்கடிகளை உருவாக்கி படுக்கையில கடத்திடுவான். படுக்கையில போட்டு நம்மளை சிந்திக்க விடாம, ஜெபிக்க விடாம, வேதம் தியானிக்க விடாம, தேவனோட நடக்க விடாம நம்முடைய எல்லா நடவடிக்கைகளையும் முடக்கி போடுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிதியோனை பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த சொந்த மாமிசம் நமக்கு எதிராக வரும். சொந்த மாமிசம் என்று சொல்லுகிற உறவுகள், நீங்க எபேசியர்ல வரும்போது அதை அவர் பட்டியலிடுவார். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறாருன்னு பாருங்க. எபேசியர் 6:11 பாருங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். 11:12 பாருங்க. ஏனெனில் மாமிசத்தோடும், முதல்ல நம்முடைய சொந்த சரீரத்துலதான் அவன் குடியிருந்து வேலை செய்வான். மாமிசத்தோடும், ரத்தம்னா நம்முடைய சொந்த உறவு, பிள்ளைகள், உறவுக்காரங்க, பெற்றோர், நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் துரைத்தனங்கள். நம்ம இப்போ இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் அதன் வழியாக நமக்கு எதிர்ப்பை கொடுப்பான். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அந்த உள்ளூர் துரைத்தனம், அதிகாரம், இவங்க சட்ட திட்டங்களை போட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது, கிறிஸ்துவ மதமாற்றம் செய்யக்கூடாது, இப்படி பல அதிகாரங்களை, பல சட்ட திட்டங்களை போட்டு நம்மை ஒடுக்குவார்கள். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இதற்கு பிறகுதான் பிசாசு அந்தகார லோகாதிபதியா இருப்பான். அவனோட நம்ம டைரக்டா போத வேண்டியது இருக்கும்.
முதல்ல மாமிசத்தோட, அப்புறம் ரத்தத்தோட, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நம்ம யுத்தம் பண்ணணும். அதற்கு பிறகு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 5 வகையான போராட்டம். சொந்த மாமிசம், சொந்த உறவு, இந்த உலக அதிகாரம், அப்போ உலக செல்வாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாரம், இந்த பூமியில இருக்கிற அரசாங்கம் நமக்கு எதிராக கொண்டு வருகிற அந்த அதிகாரம், அதற்கப்புறம் பாருங்க இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அந்தகார லோகாதிபதி, அப்புறம் பாருங்க வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. இவைகளுக்கு விரோதமா நம்ம போராடணும். ஆகையினாலதான் ஆண்டவர் பேதுருவினுடைய மூலமா நமக்கு சொல்றாரு, நீங்கள் தெளிந்த புத்தியுடையவர்களாய் ஜாக்கிரதையா உங்களை எதிராளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இங்க இந்த கிதியோனுக்கு அந்த நாட்களில ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறத, ஒரு பெரிய சவால் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் இப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. 12 6:12 பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்ப பாருங்க, நம்மை ஆண்டவர் இந்த எதிராளிக்கு விரோதமா யுத்தம் செய்யும்படியான பலனை கர்த்தர் அருளுகிறார். அருளும் போது அவர் சொல்றாரு பராக்கிரமசாலியே. பராக்கிரமசாலின்னா என்ன? நாம சத்துருவுக்கு எதிராக நிற்பவர்கள். உலகத்துல இருக்கிற மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மீட்கப்பட்ட ஜனம் சத்துருவை கடுமையா எதிர்க்கணும். சத்துருடைய சிந்தனை, அதாவது பிசாசு, பாவம், மாமிச சிந்தை, அப்புறம் மாமிச இச்சை, உலக சிந்தை, இந்த 4க்கும் நாம பலத்தோட எதிர்க்கணும். இந்த சத்துருவை நம்ம தெரிந்து கொண்டு முழு பலத்தோட அவனை எதிர்க்கணும். கொஞ்சம் கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது. வேதம் அப்படி சொல்லுது, சத்துருவுக்கு இடம் கூடாதிருங்கள். கொஞ்சம் போல இடம் கொடுத்தீங்கன்னா அவன் முழுசும் நம்ம ஆட்கொண்டுருவான். அப்போ இந்த 4 காரியத்திற்கும் நாம கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதைத்தான் கிதியோனிடத்துல தூதன் சொல்றா, பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற பலத்தோட போ. எப்படி தெரியுமா? மீதியானியரை, அதாவது உங்க மாமிசத்தை ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். மாமிசம்னா என்ன? நம்முடைய சொந்த சரீரம், நம்முடைய அவயவங்கள்ல குடிகொண்டு இருக்கிற பாவம், நம்முடைய சொந்த குடும்பத்தார், நம்முடைய இனத்தார், ஜனத்தார், நாம் வாழும் மக்கள், இவர்களிருந்து வித்தியாசம் மாறுபட்டு நாம பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இவர்களிலிருந்து நம்ம மாறுபட்டவர்களா வாழணும். சரீர இச்சையை நிறைவேற்ற துடிக்க கூடாது. ஆகினால்தான் இந்த கிதியோனுக்கு கர்த்தர் சொல்றது என்ன? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாகி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இப்ப மீதியானியரை முறியடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சொந்த ரத்தம், உடைய சொந்த மாமிசத்தை மேற்கொள்ளுகிறது ரொம்ப 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 கஷ்டம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையில அவன் ஆளுகை செய்வான். நம்முடைய சரீர அவயவங்களில அவன் பாவம் செய்கிற இச்சையை வைத்திருக்கிறான். நான் நினைக்கிறத செய்யாம, நான் நினைக்காதத, நான் விரும்பாதத செய்கிற ஒரு நிர்பந்தமான மனிதனாய் இருக்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். என்னுடைய மனதின் பிரமாணத்திற்கு எதிராக போராடுகிற ஒரு பாவ பிரமாணத்தை என் அவயவங்களிலே இருக்க காண்கிறேன். அது என்னை பாவத்துக்கு நேரா நடத்துது. எதிராளி ரொம்ப தந்திரமா நம்முடைய அவயவங்கள்ல குடியிருந்து கொண்டு, நம்முடைய உறவுகள்ல குடியிருந்து கொண்டு நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டே இருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிதியோன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அவன் ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் தானும் யுத்தம் பண்ணணும், இஸ்ரவேலரையும் யுத்தம் பண்ண வைக்கணும். இப்போ கிதியோனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் மட்டும் இல்ல,
இஸ்ரவேல் சமஸ்தத்தையும் தூண்டி சத்துருவுக்கு விரோதமா, அதாவது மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரருக்கு எதிராக அவர்களை அணிவகுத்து நிக்க வைக்கணும். இப்ப பாருங்க, ஆண்டவர் இதை செய்வதற்கு என்ன சொல்றாரு? முதல்ல உன் தகப்பன் வீட்டுல இருக்கிற இந்த பாகால் விக்கிரகம், அந்த தோப்பை முதல்ல அழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க 17ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு 25ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபிடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல உன் தகப்ப வீட்டுல இருக்கிற அசுத்தத்தை நீ அப்புறப்படுத்து. உன் தகப்பன் வீட்டுல இருக்கிற இந்த விக்கிரகங்களை அழித்து போடு. உருளாசை என்னும் விக்கிரகத்தை எடுத்து போட்டுரு. தகப்பனுடைய வீட்டுல இருக்கிற அந்த தோப்பு விக்கிரகத்தை அழித்து போடு. முதல்ல நம்மை சுத்திகரிக்கிறார், நம்முடைய சரீரத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். கிதியோனுக்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த சரீரத்துல இருக்கிற இச்சைக்கு நோ சொல்ல பழகிக்கொள், அதை அழித்து போடு. நம்முடைய விசுவாச ஓட்டத்துல நீங்க இதை செய்யலைன்னா தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது. இங்கே கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக அதை செய்கிறதை பாருங்க. அவன் அந்த ஊர் மக்களுக்கு பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். தகப்பனுடைய தோப்பு விக்கிரகங்களை உடைச்சி அந்த பலிபிடத்தை தகர்த்து ஒரு காளையை கொண்டு போய் ஒரு பாறையின் மேல ஒரு பலிபிடத்தை கட்டி அதன் மேல அந்த காளையை பலியிடுகிறான், சர்வாங்க தகன பலியிடுகிறான். தேவன் சொன்னதை செய்து முடிக்கிற கிதியோன். தேவன் என்ன சொன்னாரு? உன் வீட்டை சுத்திகரி. இன்றைக்கு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே கர்த்தர் அற்புதங்களை செய்வார்னு யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொன்னான். அதன்படியே ஜனங்கள் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம இப்படி பகிரங்கமா அறிவிக்க முடியல. முதல்ல தன்னுடைய வீட்டுல பரிசுத்தத்தை உண்டாக்கினான், தன்னுடைய சரீரத்துல பரிசுத்தத்தை உண்டாக்கினான். அதற்கான காளையை செலுத்தி சர்வாங்க தகன பலியிட்டு சத்துருவை எதிர்க்கிறத பகிரங்கமா பிரகடனப்படுத்தினான். காலையில பாத்தீங்கன்னா இதை செய்தது யாரு? கிதியோன் தான் செய்தான் என்று சொன்னபோது பகிரங்கமா சொன்னான். அது தேவனாலே. பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி, 34ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். இப்படி மனாசா நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பி அவர்களையும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். பாருங்க, தேவனோடு தொடர்ந்து பேசுகிற ஒரு மனிதன், தேவனுடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்டு செயல்படுகிற ஒரு மனிதன். நீங்க சத்துருவை ஜெயிக்கணும்னா சத்துருவனுடைய சத்தத்திற்கு நோ சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லணும். எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 1:9, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆகையால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, தீமைக்கு நோன்னு சொல்லிட்டு நன்மைக்கு எஸ்ன்னு சொல்லணும். அதாவது தீமை செய்கிற பிசாசுக்கு நோன்னு சொல்லிட்டு
நன்மை செய்கிற கர்த்தருக்கு எஸ்ன்னு சொல்லுகிற போது, தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இப்ப வழியை காட்டுகிறார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு அப்படிங்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர் கூட்டிட்டாங்க யுத்தத்திற்காக. இவங்க அமலேக்கியரும் இவங்க வந்து மீதியானியரும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெட்டுக்கிளிய போல பரவி இருக்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்துல அதை பார்க்கிறோம் பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட்டு போவார்கள். பாருங்க, அதுக்கு மேல அவர்கள் சொல்லியிருக்கு, தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவங்க வந்து அப்படியே இந்த பள்ளத்தாக்குல வந்து பரவி இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலில் வந்து எக்காலம் போது எல்லா ஜனத்தையும் எழுப்பிட்டார். 32,000 பேர் வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் திரும்பவும் பேசுறார், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். நீர் எனக்கு முன் செல்லணும், உங்களுடைய சமூகத்தை நான் பார்க்கணும், ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிறத ஆண்டவரே நான் காணணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த 32,000 பேரையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதுல பயப்படுகிறவன் பயமும் திகிலும் உள்ளவன், 3ஆம் வசனம் 7:3, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாக ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களில் செவி கேட்க பிரசித்தப்படுத்து என்றான். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். பயப்படுறவங்க, திகில் உள்ளவங்க, யுத்தத்துல வந்து செத்துருவோன்னு பயப்படுறவன்லாம் ஓடினுட்டாரு. அப்படி சொல்லும்போது இப்போ 22,000 பேர் ஓடிட்டாங்க. மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க? மீதி 10,000 பேர், 10,000 பேர் மீதியா இருக்கிறார்கள். 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ மொத்தம் 32,000 பேர். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்களை இன்னும் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வராமல் வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். இன்னும் பாருங்க, கர்த்தர் வந்து ஜனங்களை வந்து வேறு பிரிக்கிறார். பாருங்க, யார் தேவனுடைய கரத்துல வல்லமையா பயன்படுவான்? நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், சுத்திகரிக்கப்பட்ட, ஆயத்தமாய் இருக்கிற, பிரதிபலனை எதிர்பாராத, உடைந்து போகாத, வந்து கீழ்ப்படுகிற மனிதர்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். அதே அந்த டெக்னாலஜியை தான் ஆண்டவர் இங்கேயும் பயன்படுத்துகிறார். 32,000 பேர் யுத்தத்துக்கு வந்தாங்க, 22,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க, மீதி 10,000 பேர் இருக்காங்க. இந்த 10,000 பேரும் அதிகம். அங்க வெட்டுக்கிளிய போல அவங்க பரவி இருக்கிறாங்க. யாரெல்லாம்? மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர். அவங்க ஒற்றுமையா வந்திருக்காங்க. இங்க வந்தவங்க எல்லாம் பெரும்பாதி, அதாவது 22,000 பேர் பயந்துகிட்டு இருந்தவங்க போயிட்டாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இன்னும் இது பெரிய கூட்டம், இந்த உலக சிநேகத்துல இருக்கிறவனை நான் வந்து உன்னோட யுத்தத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவர்களை பரீட்சித்து பார்க்கிறார். இப்போ பாருங்களேன், தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுங்கிறாரு. தண்ணீர் அண்டைக்கு போறாங்க. அங்க அவருக்கு ஒரு பிரிவினர் நாய் போல நக்கி குடிக்கிறாங்க, இன்னொரு பிரிவினர் மண்டி போட்டு குடிக்கிறாங்க, முழங்கால் போட்டு மண்டி போட்டு குடிக்கிறாங்க. இன்னொரு பிரிவினர் குனிந்து தண்ணி அள்ளி அள்ளி எறிகிறாங்க. இப்போ பாருங்க, இந்த 3 பேர்ல 2 பேர் உலக சிநேகமுடையவர்கள். சந்தர்ப்பம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா ஆசீர்வாதத்தை, உலக ஆசீர்வாதத்தை நாடி போகிறவர்கள். கர்த்தர் இவர்கள்லாம் சுத்த வீரர்கள் அல்ல, இவர்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புன்றார். அதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா மண்டி போட்டு உட்கார்ந்து, எனக்கு கொஞ்சம், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம், எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா ஆண்டவருடைய அந்த சேனையில நம்ம யுத்த வீரனா இருக்க முடியாது. சத்துரு நம்மளை வீழ்த்திடுவான். ஆகினால கர்த்தர் ஒரு 300 பேர் என்ன செய்யறாங்க? தண்ணி அள்ளி வாயில எரிந்து சுத்துமுத்தும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 300 பேரை தனியா நிறுத்து, மற்றவெல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க,
கிதியோன் தன் சொந்த சரீரத்தில் இருக்கிற எதிர்ப்பை, அந்த சத்துருவை அழிக்கிறதுக்கு கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ஒரு பானை, ஒரு எக்காளம், ஒரு விளக்கு. இந்த பானையை உடைக்கணும், சரீர இச்சையை உடைக்கணும், தீவெட்டியை தூக்கி பிடிக்கணும், எக்காலத்தை வாயில வச்சு ஊதணும். இதுதான் நம்முடைய சொந்த சரீரத்தை எதிர்க்க மேற்கொள்ளுகிற யுக்தி. அதை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். சரீரத்தை பொருட்டா எண்ணக்கூடாது, சரீர இச்சைகளுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு யுத்தம் செய்கிறவர்களாய் நாம் மாறணும். பாருங்க, இது கிதியோனுடைய கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து இது மீதியானியரையும் அமலேக்கியரையும் கிழக்கத்தி புத்திரையும் அன்றைக்கு கர்த்தர் விடங்கடித்தார். உங்கள் எதிராளியை நீங்க புரிந்து கொள்ளுங்க, எதிராளியை எதிர்க்க தைரியமாயிருங்க. கர்த்தர் சிறிய கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க வல்லமையுடையவர். இந்த காலை வேளையில ஆண்டவரே, எனக்கும் உம்முடைய கிருபை தாரும், உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து எதிராளியை எதிர்க்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காமை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசி வருகிறீர். எங்களுடைய மாமிச இச்சைகளுக்கு நாங்கள் இல்லை என்று சொல்லட்டும். எங்களுடைய ஆண்டவரே, இரத்த சம்பந்தமான எதிர்ப்புக்கு ஆண்டவரே நாங்கள் இல்லை என்று சொல்லட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.